சின்ன சின்ன தையல் போடும்போது எப்படி மிஷின் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜிக்ஸாக்கில் போட்டுட்டு தைக்கும்போது உங்களுக்கு ஊசியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தைக்கும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸை பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷின் கண்ட்ரோல் ரொம்ப சிம்பிளாக வரும். இப்போ நீங்கள் ஒரு பக்கம் போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் திருப்பி இதேமாரி போட்டு பழகிட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் உங்களுக்கு மிஷின் கண்ட்ரோல் வரும். ஜிக்ஸாக் தைக்கும்போது நம்மளுக்கு ஊசியை இறக்கணும். அதாவது மிஷின் பாருங்கள், நான் ஒரு பக்கம் நல்லா ஊசி கீழே இறக்கிட்டு மீதி தூக்கிட்டு திருப்பி மறுபடியும் தையல் போடுறேன். இது எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, நன்றி.